ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் முதல் முறையாக குழந்தையாக பிறந்து வந்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டு நமக்காக ஜீவனை தந்தார். நாம் மீட்கப்படும்படியாக, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோகத்திற்கு செல்லும்படியாக, நம்மை பரலோகத்தில் சேர்த்து கொள்வதற்காக, அதற்கு தகுதி உடையவர்களாக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் வந்தார். அப்படி அவருடைய வருகையை சுமார் 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அந்த வாசனங்களை நாம் இன்று பார்க்கிறோம். அதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் மிக துல்லியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போதும் சிலுவை மரணத்தின் போதும் நடந்தது. அவருடைய வாழ்நாள் இங்கு அப்படிதான் இருந்தது. இது எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் மிக துல்லியமானது என்பதும், கர்த்தர் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவார் என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ளலாம். அதிலும் தீர்க்க தரிசனங்கள் உண்மை, சத்தியம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை துல்லியமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிலுவையில் மரித்தார். அவரை சுற்றி இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், பொது ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவர் எவ்வளவாய் துன்பப்பட்டார் என்பதை நேரில் பக்கத்தில் இருந்து பார்த்தது போல ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பே அவர் வாழ்ந்து முடித்து பரலோகம் சென்று விட்டார். அவர் பூமியில் இருக்கும் பொழுதே இந்த அளவுக்கு துல்லியமாய் தீர்க்க தரிசனம் கண்டு எழுதியிருக்கிறார். இப்படி எதிர்காலத்தை குறித்து, நடக்க போகிற காரியங்களை குறித்து எந்த மனுஷனால் சொல்ல முடியும்? தீர்க்க தரிசனங்கள் இல்லை என்று சொல்லுகிற சிலர் உண்டு. அப்படிப்பட்டவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி: எதிர்காலத்தை இப்படி துல்லியமாக எந்த மனிதனால் சொல்ல முடியும்? கண்டிப்பாக முடியாது. மனிதர்கள் வாயிலிருந்து வார்த்தைகளாய் வரலாம், ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று சொல்லுகிறார்கள். ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது, ஒரு வீடியோ போல கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு காட்டுகிறார். அந்த வீடியோவை பார்த்து அப்படியேதான் நாம் கனவு காண்பது போல. கனவு என்பதற்கும் தரிசனம் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கனவு என்றால் நாம் தூங்கும் போது நமக்கு வீடியோ காட்டப்படுகிறது, அதற்கு பேர் கனவு என்று சொல்லுகிறோம். நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வீடியோவாக காட்டுவார். அதுதான் தரிசனம் என்று சொல்வது. இப்படி இதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும். தூங்கும் போது நமக்கு காட்ட முடிந்த கர்த்தரால் விழித்திருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசிக்கு அதை காட்ட அவரால் முடியும். அந்த அளவுக்கு அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை படைத்தவர் அவர். அதை எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். சரி, உறக்கம் என்பது நம்முடைய ஆவி சற்று பிரிந்த நிலை, அவ்வளவுதான். அது தொடர்பில் இருக்கும், கொஞ்சம் விலகி இருக்கும், அதுதான் தூக்கம் என்பது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதனால் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. இந்த தீர்க்க தரிசனம் உண்மையாய் பலித்தது, நடந்தது என்றால், அதே போல கர்த்தருடைய முதல் வருகை எப்படி நடந்ததோ, தீர்க்கதரிசி சொன்னது போல, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, அநேகம் தீர்க்கதரிசிகள் சொன்னது போல முதலாம் வருகை, கர்த்தருடைய முதலாம் வருகை நடந்தது. அதே போல இப்பொழுது இரண்டாம் வருகையை குறித்து வேதகால பரிசுத்தவான்களும் சொல்லி இருக்கிறார்கள். இன்று நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள். அதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து முதல் வருகையில் கர்த்தருடைய ஜனங்கள், யூதர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள். அவருடைய சிலுவை மரணத்தின் போது அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் மிகுந்த தண்டனைக்கு உள்ளானார்கள். அதனால்தான் 2000 வருடமாக துன்பப்பட்டார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, கொடுமைப்படுத்தின பாவத்தை தான் நியாய தீர்ப்பாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இனி இரண்டாம் வருகையை விசுவாசியாதவர்களுக்கும் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. இரண்டாம் வருகையை விசுவாசிப்போம், தீர்க்கதரிசிகளின் சொற்களை கேட்போம். அதுவே நம்மை மீட்பதற்கு வழியாயிருக்கும். கர்த்தர் நம்மை காக்க விரும்புகிறார். அவர் திருக்கரங்களை நீட்டுகிறார். தீர்க்க தரிசனங்கள் என்ற வார்த்தையின் பெயரில் தீர்க்க தரிசனமாக திருக்கரங்களை நீட்டுகிறார்.
அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் திருக்கரங்களை பற்றி கொள்வது நம்மை காப்பாற்றிக் கொள்ள வழி. வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டார். தீர்க்க தரிசனங்கள் போய் அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, கர்த்தர் எப்படி வருவார், அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டு நம் கற்பனைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நாம் பெரிய ஞானி என்று எண்ணிக்கொண்டு விசுவாசிக்காமல் இருந்தால் அது நம்மை நாமே அழித்து கொள்கிற செயலாக. தீர்க்க தரிசனங்களை விசுவாசியுங்கள், தீர்க்க தரிசிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிக்கு செவி கொடாதிருக்கிறது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசியுங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் தம்மை வெளிப்படுத்திய பொழுது, அவர் ஊழியம் செய்த போது, வேத பாரகரும் பரிசேயரும் யூதர்கள், திருச்சபையை சார்ந்தவர்கள், தேவாலயத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த பதவிகளில் இருந்தவர்கள், வேதாகமத்தை போதிக்கிறவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கவில்லை. நான் தான் மனுஷகுமாரன் என்று அவர் சொன்னார். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைதான் இங்கு சொல்லுகிறது வேதம். கர்த்தர் இன்னும் 700 வருடங்கள் கழித்து முதல் வருகையில் வரப்போவதற்கு முன்பே ஏசாயா சொல்லி இருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யாருமே விசுவாசிக்கவில்லை. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய புயம் என்று சொல்லும் போது அவருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? ஏழைகளும் மேய்ப்பர்களும் பொது ஜனங்களும் ஒன்றும் அறியாத பாமர மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். வேதாகமத்தை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், உயர்ந்தவர்கள், போதகர்கள், பிஷப்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களும் விசுவாசிக்கவில்லை. இதுதான் கொடுமையான நிலை. இப்படி நடக்கும் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் முளைக்கிற துளிரை போலவும் அவர் இருக்கிறார். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. இந்த அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்றால் ஆண்டவர் மிகவும் அழகானவர். அவர் பிறப்பில் பூரண அழகுள்ளவர். அவரை போல அழகு எங்கும் யாரும் கிடையாது. 10,000 பேர்கள் அல்ல, 10,000 கோடி பேர் சேர்ந்தாலும் அவர் அழகுக்கு ஈடாகாது. அவ்வளவு அழகான ஆண்டவர் சிலுவை மரணத்தில் அவர் தொங்கும் போது, அவர் முதல் நாள் இரவிலிருந்தே அடிக்கப்பட்டு, சவுக்கால் அடிக்கப்பட்டு, பசியோடும் தாகத்தோடும் அடித்து சித்திரவதை செய்து, என்றால் சும்மா அல்ல, அவரை அடித்த சவுக்கில் பல நூல்கள் இருக்குமா, அதில் எலும்பு துண்டுகளும் இரும்பு துண்டுகளும் இருக்குமா, அந்த நுனியில் அதை கொக்கிகள் போல இருக்குமாம். அந்த சவுக்கால் அடித்தால் அவர் 39 அடிகள் அவருடைய முதுகில் வாங்கினார். உலகத்தில் மனிதனுக்கு வருகிற நோய்களின் முக்கிய பிரிவுகளை மெடிக்கல் கவுன்சில் பிரித்திருக்கிறது. மருத்துவர்கள் அதில் 39 விதமான நோய்கள் மனிதனுக்கு வருகிறது என்று பிரித்திருக்கிறார்கள். அந்த 39 விதமான நோய்களுக்காக தான் கர்த்தர் 39 விதமான அடிகள், 39 சவுக்கடிகளை முதுகில் வாங்கினார். நம் நோய்களை குணமாக்க 1000 வருடங்களாக கோடான கோடி மக்களின் நோய்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குணமாகிறது. எப்படி? கர்த்தருடைய ஊழியர்கள் கட்டளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை தொட்டு குணமாக்குகிறார். அவர் பட்ட முதுகின் வலி இருக்கிறது அல்லவா, நம் பாவங்கள் அவருக்கு போனது. அவர் சொன்னால் உடனே நம் நோய்கள் குணமாகிறது. அவர் நாமத்தை சொன்னாலே போதும், உடனே நாம் குணம் அடைகிறோம். அதற்கான விலையை தான் அவர் சிலுவை மரணத்தின் போது 39 அடிகளாக வாங்கினார். சாதாரணமாக 5 அடிகள் வாங்கினாலே அந்த அடியை மனிதன் இறந்து விடுவான். இவர் அத்தனையும் சகித்துக் கொண்டு ஜீவனை விடாமல் 39 அடிகள் வாங்கியிருக்கிறார், ஜீவனை பிடித்து வைத்துக் கொண்டு. அதன் பின்பு தலையில் முள்முடி சுமத்தப்பட்டு அந்த முள்முடியில் சவுக்கால் அடித்திருக்கிறார். 2 கைகளிலும் ஆணிகளால் அடி, கால்களில் ஆணியை வைத்து அடித்தார்கள். விழாவில் ஈட்டியால் குத்தினார்கள். சதை பிற்கப்பட்டு துண்டு துண்டாக விழுந்ததாம், கீழே விழுந்ததாம்.
அவருடைய முதுகில் சவுக்கில் அடித்து எடுக்கும் பொழுது ரத்தம் கொட்டி சிதறியது அந்த இடம் முழுவதும். ஏன் இப்படி நடந்தது? இத்தனையும் ஏன் அவர் சகித்தார்? இதையெல்லாம் அனுபவித்த மனிதனுடைய முகம், ஒரு மனித அவதாரத்தில் தானே இருந்தார். அவருடைய முகம் எப்படி இருக்கும்? இது மட்டும் போதாது என்று கன்னத்தில் அறைந்திருக்கிறார்கள், தலையில் கைகளால் குட்டி இருக்கிறார்கள். அவரை படுத்தாத பாடே இல்லை. மனிதனை, ஒரு துன்மார்க்கனை, ஒரு பாவியை என்னென்ன பாடுபடுத்துவார்களோ கொடூரமான அதிகாரிகள் அதையெல்லாம் கர்த்தருக்கு செய்தார்கள், பரிசுத்தமான தெய்வத்துக்கு. இப்படி இது எல்லாம் செய்து அனுபவித்த அவர் பட்ட பாடுகள், அவர் முகம் எப்படி இருந்திருக்கும் சிலுவையில் தொங்கும்போது? கண்கள் திறக்க முடியாது, முகமெல்லாம் வீங்கி ரத்தம் வடிந்து காயம் பட்டு சதைகள் துக்கப்பட்டு பயங்கர ரூபமாய் இருந்தது. அதைதான் இங்கு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லியிருக்கிறார். கண்களால் தரிசனம் கண்டிருந்தால்தான் இப்படி எழுத முடியும். மனிதர்கள் பார்க்கத்தக்க அழகும் சௌந்தரியமும் இல்லை. அவரை முகத்தை ஏறெடுத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமாய் இருந்திருக்கிறது. நாம் அவரை பார்க்கும்போது அவரை பார்க்கத்தக்க, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. பார்த்தால் அவரை பார்க்க முடியாது, கண்ணை மூடிக்கொள்வோம், அப்படிப்பட்ட ரூபத்தை அடைந்திருக்கிறார். அவ்வளவு கொடுமைகள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் ஒரு விதத்தில் மட்டும் எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருடைய சிலுவை பாடுகளை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல முடியாது, இதுதான் ஆண்டவருடைய சிலுவை மரணம், இந்த விதத்தில் தான் துன்பப்பட்டார், இன்னொரு விதத்தில் ஆறுதல் இருந்தது என்று சொல்ல முடியாது. சரீரத்திற்கு மட்டும் அப்பாடுகள், மனதிற்கும் தான். எல்லா மனிதராலும் அசட்டை பண்ணப்பட்டார். கர்த்தரை ஒரு பொருட்டென்றே அவர்கள் நினைக்கவில்லை. அவர் திரு பாதங்களில் விழுந்து கிடக்க வேண்டிய மனித இனம் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஒரு வயதான முதியவர் இருக்கிறார், மிகவும் ஏழையா இருக்கிறார், உணவே இல்லாமல் இருக்கிறார், உணவுக்காக நம்மிடம் கையேந்தி வருகிறார் என்றால் சிலர் திமிராக அவர்களை புறக்கணிப்பார்கள். வேற வேலை இல்லையா போ என்று சொல்வார்கள். சில திமிர் பிடித்தவர்கள், பெருமையாய் நடக்கிறவர்கள், மனிதர்கள் அப்படி இருப்பார்கள். யாரிடமும் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு மிகவும் ஏழையான ஒரு மனிதனிடம் கூட அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இவர்கள் கர்த்தர் அவரை எப்படி சொல்வது? சகல ராஜ்யங்களுக்கும், பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களுக்கும் அதிபதி, இந்த பூமி உருண்டையின் மேல் அவர் திரு பாதங்களை வைத்திருக்கிறார். அண்ட சராசரத்தையும், பூமி, சூரிய குடும்பம், அதில் உள்ள கோள்கள், கேலக்சி, எத்தனை கேலக்சிகள் சேர்ந்த யூனிவர்ஸ், அதற்கு மேல் மல்டி யூனிவர்ஸ், பல யூனிவர்ஸ்கள் சேர்ந்து மல்டி யூனிவர்ஸ், இத்தனையும் படைத்து இவ்வளவுக்கும் சொந்தக்காரர் அவர். அவர் கோடீஸ்வரன் அல்ல, 1000 பணம் வைத்திருப்பவர் அல்ல, கோடிகளில் வைத்திருப்பவர் அல்ல, சகலத்தையும் வைத்திருப்பவர். அவரை அசட்டை பண்ணினார்கள், ஒரு பொருட்டென்றே நினைக்கவில்லை. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் அனுபவித்தவருமாயிருக்கிறார். துக்கமாயிருக்கிறார், அவர் மனம் துக்கம் அடைந்திருக்கிறது. இவர்களுக்காக தானே நான் வந்தேன். அவருடைய மனநிலையை யோசித்து பார்ப்போம். இவர்கள் பாவங்களை சுமக்க, இவர்களை மீட்டு கொள்ள, அக்னி கடலில் இருந்து இவர்களை காப்பாற்ற, இவர்கள் மரணத்திற்கு பின்பு நித்திய ஜீவனை இவர்களுக்கு கொடுப்பதற்காக, இவர்களை என்னோடு சேர்த்து கொள்வதற்காக தானே நான் வந்திருக்கிறேன். இத்தனை முறை சொல்லுகிறேனே நான் தான் மனுஷகுமாரன் என்று. இத்தனை தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே என்னை பற்றி. எல்லாம் படித்த பின்பும், இதையெல்லாம் தெரிந்த பின்பும், இதெல்லாம் அறிந்திருந்தும் என்னை இவர்கள் புறக்கணிக்கிறார்களே என்ற எண்ணம் அவருக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கும், இவ்வளவு துக்கம் அடைந்திருப்பார். எல்லாரும் விட்டு போனார்கள், ஒருவரும் அவருடன் இல்லை. ரோம போர் சேவகர்களுக்கு பயந்து எல்லோரும் ஓடி போனார்கள். இப்படி கர்த்தர் அவ்வளவு துக்கம் அடைந்திருந்தார். இருதயத்தில் எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். இவர்களுக்காக நான் இவ்வளவு பாடுபடுகிறேன், இவர்களோ என்னை விட்டு இப்படி விலகி போகிறார்களே, இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இதில் என்ன கொடுமை என்றால், இன்று வரை இஸ்ரேலிலே இன்னும் யூதர்கள் மத்தியில், இஸ்ரவேலர்கள் மத்தியில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள் இன்று வரை, நாம் வாழ்கிற இந்த காலத்திலும் கூட. அப்படி என்றால் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பது எவ்வளவு பெரிய காரியம், வேதனைக்குரிய காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புறஜாதியார்களின் ரட்சிப்பு நிறைவாகும் வரைக்கும் கொஞ்ச காலம் கர்த்தரே இதை அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று. யூதர்கள் கண்களை திறக்காமல் வைத்திருக்கிறார். புறஜாதியாரின் ரட்சிப்பு, உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு கடைசியில் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்துவிடும். அது வரைக்கும் கர்த்தர் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார், கிருபையாக மற்ற மனிதர்கள் மேல் கிருபை வைத்து இரக்கம் பாராட்டி. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் பட்ட பாடுகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாடுதான். உள்ளங்காலில் ஆணி அடிப்பு, உச்சந்தலையில் முள்முடி, சவுக்கினால் அடித்தது, ஆணி அடித்தது, கன்னத்தில் அறைந்தது, உமிழ்ந்தது. என்ன கொடுமை செய்யவில்லை. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஓடி போய் அவர் காலடியில் நிற்கவில்லை. அவரோடு கூட கதறி அழவில்லை. நம் முகங்களை மறைத்து கொண்டு ஓடி போய்விட்டோம். இது இஸ்ரேல் தேசத்தில் நடந்தது. இப்படியே நடந்தது. இங்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடியேதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் யோவான் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசனம், அது நிறைவேறின செயல். இரண்டும் ஒன்றாக சமமாக இருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். அவரை நினைத்து பார்க்கவில்லை. அவர் அருமையை உணரவில்லை. அவரை ஒரு பொருட்டென்று நினைக்காமல் கொண்டாடி மகிழ வேண்டிய நாம் அவரை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் எவ்வளவு மந்தமாய், கண்ணிருந்தும் குருடர்களாய் அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தரை கண்டும் அறியாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள். பாவமே காரணம். இச்சையும் பாவமும் மனிதனின் இருதயத்தில் வந்துவிட்டால் மனம் குருடாகி போய்விடும். கண் பார்வை இல்லாதவர்கள் கூட நல்லபடியாக வாழ முடியும். மனம் குருடானால் வாழ முடியாது. அது முற்றிலும் வாழ்வை அழித்துவிடும். மனம் தெளிவா இருக்க வேண்டும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். இது என்ன? அதாவது இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது விஞ்ஞானத்தின் அடிப்படையிலேயும் இது மிக சரியா இருக்கிறது. நியூட்டனுடைய 3ஆம் விதி சொல்வார்கள், எவ்ரி ஆக்ஷன் should be equal and opposite reaction. எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்று சொல்வார்கள். அதைதான் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது நீதி என்று. கர்த்தர் நீதி உள்ளவர். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது அவருடைய நீதியா இருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நீதி என்ற வார்த்தையும் நியூட்டனின் 3ஆம் விதியும் மிக சரியாக இருக்கிறது. கர்த்தர் சொன்னதை தான் விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதை பிசிக்ஸ், இயற்பியல் ரீதியாக பார்த்தால் விஞ்ஞானி சொல்வது, வாழ்வியல் தத்துவத்தின்படியும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் இப்படிதான் நடக்கிறது. மனிதர்கள் தீமை செய்யும் பொழுது அந்த தீமைக்கேற்ற பலன், இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்களாய் இருந்தார்கள். நம்முடைய ஆதி தகப்பன், ஆதி பெற்றோர்கள், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லாருடைய, அவர்கள் இரத்தத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் நாம் எல்லாரும். அந்த டிஎன்ஏ கோடிங் தான் நமக்கு வருகிறது. அப்படி இருக்க அந்த பாவ சுபாவம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இந்த பாவ சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது பாவிகள் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. ஒரு மனிதன் பாவியாய் பிறக்கும் பொழுதே பாவியாய் இருக்கிறான். கடைசி வரை பாவியாக வாழ்கிறான். பாவியாகவே மரித்த மனிதனுடைய உயிர், அந்த ஆத்துமா பரலோகத்திற்கு போய் நிற்க முடியாது. அங்கு அனுமதி கிடையாது. பரலோகம் பரிசுத்த இடம். அங்கு பரிசுத்தவான்களுக்கு இடம். அது கர்த்தர் சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதர்கள் அங்கு போக வேண்டும் என்றால்
இவர்கள் இரத்தத்தில் இருக்கிற அந்த டிஎன்ஏ கோடிங் மாற வேண்டும். நன்றாக கவனிப்போம். அதாவது முதல் முதல் ஏவாள் அம்மா ஒரு உணவை புசித்தார்கள், ஒரு பழத்தை சாப்பிட்டார்கள். அந்த பழம் ஒரு மரத்தின் பழம். நன்றாக கவனிக்கவும். ஒரு மரம், அதில் ஒரு பழம். சாத்தானால் ஏவப்பட்டு அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். பாவம் உலகத்திற்கு வந்தது. 3500 வருடங்களுக்கு பின்பாக சிலுவை என்னும் ஒரு மரம், ஒரு மலையில் இருந்த சிலுவையில் இருந்த ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு கனியை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கினார். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. விசுவாசத்தோடு திருவிருந்தில் நாம் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறோம். எப்படி நன்மை தீமை அறியும் கனியை புசித்து பாவம் நமக்குள் வந்ததோ, அதே போல முள்ளை முள்ளால் எடுப்பது போல நாம் சாப்பிட்ட நன்மை தீமை அறியும் கனி, மனிதன் சாப்பிட்ட நன்மை தீமை அறியும் கனி உள்ளுக்குள் சென்று பாவத்தை உண்டாக்கியது. நம் இரத்தத்தை பாவ சுபாவமாக்கியது. அதனால் நாம் துர்க்குணத்தோடு திரிகிறோம். நம் இரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ தான் நம்மளுடைய குணாதிசயங்களை நிர்ணயிக்கிறது என்பது இன்று விஞ்ஞானம் தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லிவிட்டது. அது நமக்கு தெரிந்தது. இதற்கு அடையாளம் பெற்றோர்களை போல பிள்ளைகள் இருப்பது. பெற்றோர்களின் குணம் என்னவோ, தாத்தா பாட்டியினுடைய குணம் என்னவோ, அதுதான் வம்ச வழியாய் அந்த பிள்ளைகளுக்கும் வரும். இது இயல்பு. இப்படி இருக்க இதைதான் கர்த்தர் சரிப்படுத்துகிறார். அங்கு அவர்கள் புசித்த பழம், ஆதியிலே ஆதாமேவால் புசித்த பழத்தினால் வந்த பாவத்தை சிலுவை மரத்தில் கனியாக தொங்கி பரிசுத்தமாய் அவர் தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கனியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசித்து இன்று வரை நாம் திருவிருந்தில் திருச்சபையில் பங்கு பெறுகிறோம். அங்கு போய் கொடுக்கப்படுகிற அப்பமும் திராட்சரசமும் ஆசீர்வதித்து போதகர் கொடுக்கும் பொழுது அதை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம்? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்றும், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், திரு ரத்தம் என்று சொல்லிதான் நமக்கு கொடுக்கிறார்கள். அதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாவம், இயல்பாக நம் பிறப்பில் வந்த பாவம், இது நம்மை விட்டு போகிறது. அதாவது நோய் கிருமிகள் நம் வாயின் வழியாக சாப்பிடும் பொருள் நுழைந்து விட்டால் அதே வாயின் வழியாக மாத்திரை மருந்தை கொடுத்து சரிப்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள். அதேதான் இது. அதை போலவேதான் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தில் தொங்கினார். மரத்தில் தொங்க வேண்டிய நிலை அது அப்படியே தத்ரூபமாக ஆதியாகம காலத்தையும் சிலுவை மரணத்தையும், கொல்கதா ஏதேனையும் நினைத்து கொள்ள வேண்டும், கொல்கதா மலையையும் நினைத்து கொள்ள வேண்டும். இரண்டும் மரங்கள் தான். அன்று ஆதாமேவால் புசித்தார்கள், இன்று நாம் புசிக்கிறோம். திருச்சபையில் திரு ரத்தத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும். எதிலிருந்து எப்படி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்? அப்படி நம்முடைய டிஎன்ஏக்கள் திருவிருந்தில் நாம் விசுவாசித்து, மனதால் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை புசிக்கும் பொழுது அது நமக்குள் சென்று நம் டிஎன்ஏவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. சரி, இந்த திருவிருந்தை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அதற்குள் சென்று, இது ஒரு பிசிக்கலாக அது நமக்குள் சென்று மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. வேத வசனங்கள் நமக்குள் சென்று நம் சிந்தையை சுத்திகரிக்கிறது. நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட மாம்சத்தின் வழியில் திருவிருந்தையும், பிசிக்கலான ஒரு குணப்படுத்தும் மாத்திரை சாப்பிடுவது போல திருவிருந்தை நாம் எடுத்துக்கலாம். பாவம் கழுவப்பட, தீய குணங்கள் நீக்கப்பட திருவிருந்தும் பயன்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆகிய வசனமும் பயன்படுகிறது. இந்த இரண்டு காரியங்களும் நம்மை சுத்திகரிக்கிறது. நம் ஆத்துமா எப்படி, ஆத்துமாவை ஆளுகை செய்வது ரத்தம். அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த டிஎன்ஏ கோடி அதை சரிப்படுத்துகிறது. நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. நம் பெற்றோர்களிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். நாள் ஆக ஆக பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு 10 வருடம் 20 வருடம் கழித்து பார்த்தால் அவர்கள் பெற்றோர்களிடத்தில் இருந்த துர்க்குணங்கள் இவர்களிடத்தில் இருக்காது.
பெற்றோர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். தூஷண வார்த்தை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறவர்களாய், மற்ற இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தரை நேசித்து மனம் திரும்பிக் கொண்டு வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தரை ஆராதித்து அவர்கள் பரிசுத்த பாதையில் வாழ்ந்தால் அவர்கள் சுபாவம் தலைகீழாக மாறி போகும். இவர்கள் உண்மையை பேசுவார்கள், நீதியை நடப்பிப்பார்கள், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ தொடங்குவார்கள். அவர்கள் பரிசுத்தம் அடைந்து கொண்டே வருவார்கள். ஒரு நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிப்பதினால் நாம் மறுரூபம் அடைவது. வேத வசனங்கள் நமக்குள் சென்று நம்ம ஆவியை சுத்திகரிப்பது. இந்த இரண்டும் சேர்ந்து நம்ம ஆத்துமா பரிசுத்தம் அடைகிறது. ஆவியின் வழியில் ஆத்துமா பரிசுத்தம் அடைகிறது. சரீரத்தின் பாதையிலும் திருவிருந்தினால் நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது. மொத்தத்தில் நம்ம ஆத்துமா இப்படியாக சுத்திகரிக்கப்படுகிறது. இப்படி சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஆத்துமாதான் மரணத்திற்கு பின்பு அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியும், பரலோகத்திற்கு போக முடியும். ஆத்துமா பரிசுத்தம் ஆகாமல் நம்மால் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். நாம் பரலோகத்திற்கு போவோமா போக மாட்டோமா என்று அடுத்தவர்களிடத்தில் கேட்க தேவையே இல்லை. சுலபமாக நம்மை நாமே அறிந்து கொள்ளலாம். நம்மிடத்தில் பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கிறதா? நன்றாக புரிந்து கொள்வோம். நம்மிடத்தில் சில பாவங்கள், குறைகள், குற்றங்கள் இருக்கலாம். வேதம் வாசிக்க தினமும் 1 மணி நேரம் நினைப்போம். சில நேரங்களில் முடியாமல் இருக்கலாம். நம்மை குற்ற உணர்வு வரும். அது அல்ல, அதெல்லாம் பாவம் அல்ல, அப்படி அல்ல. அதாவது நாம் மனம் திரும்பி கொண்டுதான் இருப்போம் உயிர்ந்து உள்ள வரைக்கும். அதாவது பாவத்தின் மேல் விருப்பம் இல்லாத நிலை. நம்மிடத்தில் தவறுகள் இருக்கலாம், மீறுதல்கள் இருக்கலாம். அதெல்லாம் கருத்து நாம் ஒவ்வொரு நாளும் திருத்திக் கொண்டிருப்போம். நமக்கு விருப்பம் மட்டும் அதில் இருக்கக்கூடாது. விருப்பம் இருப்பது என்றால் நான் முழுமையாய் பரிசுத்தமாய் வாழ்வேன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்ற முடிவு நமக்குள் இருந்தால் நாம் பரிசுத்தவான்கள். கர்த்தர் நம்மை பரிசுத்தவானாக தான் பார்ப்பார். ஆனால் நம்முடைய செயல்களில் தவறுகள் இருக்கலாம். சில நேரம் கோபப்பட்டு விடுவோம், சில நேரம் பொறுமை இல்லாமல் இருந்து விடுவோம், சில நேரம் பொய்யான வார்த்தைகள் அல்லது பிறரை கடிந்து கொண்டு பேசி விடுவோம். இப்படி ஏதாவது நடந்தால் இவைகள் எல்லாம் சரிப்படுத்தப்படும். எதிர்காலத்தில் சொல்லி திருத்துவார், வசனத்தின் மூலம் பேசி திருத்துவார் கர்த்தர். இல்லை என்றால் 2 அடி போட்டு சில துன்பங்களை சரிப்படுத்தி விடுவார். ஆனால் நமக்கு அந்த தீய குணங்களின் மேல் விருப்பம் மட்டும் இருக்கவே கூடாது. என்று நாம் அதை வெறுக்க தொடங்குகிறோமோ, நம் மனதால் தீமையை வெறுக்க தொடங்கிவிட்டால் நாம் பரிசுத்தவான்கள் ஆகிவிட்டோம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக போகிறோம் என்று பொருள். அதாவது தீமையை விரும்பாதே, இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்வது. நாம் விருப்பத்தை எடுத்து விட்டால், நாம் அதை விரும்பி கொண்டிருந்தால் நம்மை கர்த்தர் சுத்திகரிக்க மாட்டார். பொய் பேசுவதை நான் விரும்பினால் கர்த்தர் என்னை அந்த பொய்யிலிருந்து விலக்க மாட்டார். நான் பொய்யை வெறுக்க வேண்டும். இன்று நான் என் வாழ்க்கையில் பொய்யே பேச மாட்டேன், எனக்கு பொய்யே வேண்டாம் என்று நான் வெறுத்து விட்டால், நேற்று நான் வெறுத்து முடிவெடுத்திருப்பேன். உடனே இன்று தவறுதலாக ஒரு வெறுத்தேன், ஆனாலும் இன்று நான் பொய் பேசி இருப்பேன். அப்பொழுது மனம் திரும்புதல் வந்துவிடும். கர்த்தர் திருத்தி விடுவார். 1 நாள், 2 நாள், 1 மாதம், 6 மாதம், 1 வருடம் ஆண்டவர் திருத்தி விடுவார். அந்த கால பொழுதில் எனக்கு நேற்றே அந்த விருப்பம் போய்விட்டது. உடனே கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க தொடங்கி விடுவார். ஒருவேளை பொய் பேசாமல் எல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்க முடியுமா என்று நான் பொய் பேச வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் அந்த பொய் நம்மிடத்திலேதான் இருக்கும், போகாது. கர்த்தர் அதை எடுக்க மாட்டார். நாம் தான் அதை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோமே. சரி, அவர்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று கர்த்தர் விலகி விடுவார். இப்படிதான் ஒவ்வொரு பாவம், பொய்யும் மட்டுமல்ல, எல்லா பாவமும் இப்படிதான். எல்லா பாவத்தையும் நாம் எப்பொழுது வெறுக்கிறோமோ அதிலிருந்து விடுபட தொடங்குவோம். ஒரே நாளில் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நம்மை வழி நடத்தி சுத்திகரித்து விடுவார். அந்த பொய் துளி கூட நம்மை வராத அளவுக்கு நம்மை சுத்திகரித்து விடுவார். அதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். நாம் இணங்கி முடிவெடுத்து மனதை கட்டுப்படுத்தி நாம் இருக்க வேண்டும். அவர் கற்றுத் தருவார். அந்த வித்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார், பரிசுத்தப்படுத்தி விடுவார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நிச்சயம் செய்வார், பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு காரியம், அந்த விருப்பம் மட்டும் நமக்குள் இருக்கக்கூடாது.
பாவத்தை விரும்பாதவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். பாவத்தை விரும்பினால் நாம் பாவிகள். பாவத்தை விருப்பத்தை மட்டும் விட்டுவிட்டால் போதுமானது. இப்படி நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையை நாம் பெற்றே தீர வேண்டும். ஆனால் அதை பெற்றால் நாம் பரலோகம் போக மாட்டோம். அந்த பாடுகளை தாங்கும் வல்லமை நம்மிடத்தில் இல்லை. அக்கிரமம் செய்ய நம்மால் முடிகிறது. அதற்குரிய தண்டனை கொடுத்தால் வாங்க நமக்கு பலன் இல்லை. தோற்று போய் இறந்து விடுவோம். அக்னி கடலுக்கு தான் போவோம், பரலோகம் செல்ல முடியாது. அதனால்தான் ஆண்டவர் வந்தார். நம் பாடுகளை, நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை, துயரங்களை சிலுவையில் அவர் மரித்து முடித்து விட்டார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எல்லா தண்டனையும் கர்த்தாவே பிதாவாகிய தேவனிடத்தில் சொன்னார். இந்த மனிதர்களுக்காக இவர்கள் பாவங்களை நான் சுமக்கிறேன், என்னை நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று தம்மை தாமே பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் பரிசுத்தமாய் இருந்ததினால் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதாவது நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு அந்த பொல்லாதாவி, சம்பந்தப்பட்ட பொல்லாதாவி, பொய் பேசினால் பொய்யின் ஆவி வரும், திருடினால் திருட்டின் ஆவி வரும். இப்படி ஒவ்வொரு வித பாவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிகள் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் செய்த பாவத்திற்கு அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் அந்தந்த மனிதர்களை பிடிக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். எல்லாரையும் தாக்க வேண்டிய பொல்லாத ஆவிகளும் என்னை தாக்கட்டும், நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். உடனே பிதாவாகிய தேவன் கட்டளை கொடுக்கிறார். லூசிபரும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எல்லோரும் சேர்ந்து, எல்லா பொல்லாத ஆவிகளும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தியது. அதன் பலனுள்ள மட்டும் கர்த்தரை துன்பப்படுத்தியது சிலுவை மரணத்தில். அவைகள் எல்லாம் அதன் செயல்களை எல்லாம் நம்மை பழி வாங்குவதற்கு பதிலாக கர்த்தரை பழி வாங்கி முடித்து விட்டது. இப்பொழுது என்ன நடந்தது? கர்த்தர் பரிசுத்தமானவர் தானே, அவரை போய் இவைகள் எல்லாம் துன்பப்படுத்தியதல்லவா? பாவம் செய்யாத மனிதனை துன்பப்படுத்தினால் கர்த்தர் சாத்தானை பாதாளத்தில் போட்டு விடுவார். பாவம் செய்தவன் மேல் அதிகாரம் அவனுக்கு வந்துவிடும் சாத்தானுக்கு. பாவமே செய்யாத மனிதனை சாத்தான் போய் துன்பப்படுத்த கூடாது. தேவ கட்டளையை இவன் மீறிவிட்டான். அதனால் அவன் தலை நசுக்கப்பட்டது, பாதாளத்தில் அடைக்கப்பட்டான். வலுசற்பத்தின் பற்கள் பிடுங்கப்பட்டது என்று சொல்லலாம். அவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்டான். அவனுடைய வல்லமை பிடுங்கப்பட்டது. அவன் பல் பிடுங்கின பாம்பு. இப்பொழுது இதுதான் சிலுவை மரணத்தில் நடந்தது. நம்மை கொடுமைப்படுத்துவதற்கு பதிலாக கர்த்தரை கொடுமைப்படுத்தினார். இதைதான் வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார் என்று. சாத்தானால் நாம் துன்பப்படுத்துவதற்கு பதிலாக கர்த்தரே அவைகளை ஏற்றுக்கொண்டார். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதினால் தேவ நீதி நிறைவேறியது. தேவ நீதி நிறைவேறிவிட்டது. அதாவது சரீரத்தின்படி ஒரு மனிதன் ஒரு முறை சிலுவையில் மரித்தார். ஆனால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது ஆவியின்படி இந்த 2000 வருடங்களாக நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கும் போது அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆவியின் மண்டலத்தில். அதாவது இதை புரிந்து கொள்ள ஒரு வார்த்தை சொல்லலாம். அதாவது ஒரே ஒரு லெட்டர் நாம் எழுதுகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு கடிதத்தை தயார் செய்துவிட்டு அதை ஜெராக்ஸ் மிஷின் போட்டோ காப்பி கொடுத்தால் அது பல 100 காப்பி கூட எடுத்து கொடுத்து விடும். முதலில் பிரிண்ட் பண்ணிவிட்டால் போதும். அதே போல 100 காப்பி நம்மால் எடுக்க முடியும். 100 பதிவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? அது போல ஆவியின் மண்டலத்தில் 100 வந்துவிடும். அதற்கு அவ்வளவு நாம் பிரயாசப்பட தேவையில்லை. முதலில் எழுதப்படும் கடிதம், அதற்கு எல்லா காரியங்களும் நாம் கவனித்து நீண்ட நேரம் ஆகும், அதிக உழைப்பு தேவைப்படும். ஆனால் மற்ற 100 காப்பிகளும் சுலபமாக எடுத்துக்கலாம். இதுதான் ஆவியின் மண்டலம். இப்படி கர்த்தர் நமக்காக ஒரு முறை மரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை மீட்டுக் கொள்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. அவர் நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். இன்னும் ஆழமாக போதிக்கலாம், இன்னொரு முறை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.